السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இந்த ஸலவாத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் ஓதி வந்தால் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி, சந்தோஷம் எல்லாவற்றையும் அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். அல்லாஹினுடைய உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு ஸலவாத்தை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸலவாத்தினுடைய சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான ஹதீஸ்களினூடாக நமக்கு அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், நானும் என்னுடைய மலக்குமார்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறுகின்றோம். மனிதர்களே, நீங்களும் நபியவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ஒரு தடவை என் மீது ஸலவாத் கூறுகிறார்களோ அல்லாஹ் அவர்கள் மீது 10 தடவை ரஹமத் செய்கின்றான், அருள் செய்கின்றான் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவ்வாறு பல சிறப்புகள் இருக்கின்றது ஸலவாத்துக்கு. நாம் அதிகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறுவோம். நாளை மறுமையுடைய நாளில், யாருமே உதவ முடியாத அந்த நாளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஷஃபாஅத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதிகமாக நபி அவர்கள் மீது ஸலவாத் கூறுவோம். இந்த ஸலவாத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கின்றது. அதாவது, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகளை நீக்கி வெற்றி, சந்தோஷத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு ஸலவாத்தாக இந்த ஸலவாத் இருக்கின்றது. நாம் அன்றாடம் இந்த ஸலவாத்தை ஓதி வருவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். என்ன ஸலவாத் என்றால், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் كلما ذكره الذاكرون وكلما غفل عن ذكره الغافلون. اللهم صل على محمد كلما ذكره الذاكرون وكلما غفل عن ذكره الغافلون என்று வரக்கூடிய இந்த ஸலவாத்தை ஓதுவோம்.